ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில நம்ம வித்யா வந்து மீனாட்ட பொய் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இவங்க நம்ம ரோஹிணியும், மகேஷும் வந்து கம்முன்ட்டு இருக்க. ப இவங்களும் வந்து வித்யா பொய் சொல்லி பார்க்குறாப்புல, "ஏய் உன் விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிறிஷ் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்ல, "ஓ! தெரிஞ்சு போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமேல் நீ மறைச்சு ஒண்ணும் ஆகப்போகாது. நான் எனக்கு இவளோட சேர்ந்து சேர்ந்து தான் நானும் பொய் சொல்லி பழகிட்டேன்" அப்படிங்கிறாப்புல. கடைசியா வந்து, "இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ வந்து உண்மைய சொல்லியே மாட்டியா?" அப்படின்ட்டு ரோஹிணிய மிரட்ட, இப்ப கிறிஷ வந்து ஏத்துக்க மாட்டாப்லயாம். "அதுக்கு ஏதாவது வழி பண்ணு. அ கிறிஷுக்கு ஏற்கனவே அம்மா இருக்காங்க. அதுவே வந்து பொய்யம்மா தானே. அது இருந்தா என்ன, செத்தா என்ன அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு அதுலேருந்து ஒரு பாயிண்ட்ட புடிச்சு, அந்த ஐடியாவ வந்து பண்றாப்புல. இங்கிட்டு நீத்து வந்து கால் பண்றாப்புல. ரவிக்கு கால் பண்ணி, இந்த மாரி ஸ்ருதி ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு. "எதுக்கு?" "நீங்க வாங்க நான் சொல்றேன்" அப்படிங்கிறாப்புல. "சரி ஓகே வர்றேன்" அப்படிங்கிறாப்புல. பார்த்தா வந்து இங்கிட்டு அடுப்படியில வந்து நம்ம மீனா நிக்க, ரோகிணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்து இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது. அவர் தான் இருப்பாரு. அவர் இருந்தா தான் கிறிஷ் உள்ள வர முடியும் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்கேன். இங்கிட்டு வந்து டக்குனு வந்து விஜய் ஆண்டி வந்துட்டு நம்ம மீனா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல. "நீ என்ன சொல்ற? அவள சமைக்க சொல்றியா? அதெல்லாம் முடியாது" அப்படிங்கிற மாரி. இந்த பக்கம் முத்து வந்து வீட்ல இருக்க. முத்து வந்து பெரிய சவாரி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு. "அதெல்லாம் முடியாது. நீங்க இருங்க. ரொம்ப லாங் டிராவல்லாம் போ வேணாம்" அப்படிங்கிறாப்புல. நம்ம ரோஹிணிக்கு பயம். எங்க முத்து இருந்தா ஏதாவது ஏடாகூடம் ஆயிருமோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஸ்ருதி ஹோட்டல்ல கட்டுறாங்க. அங்க கவி வந்திருக்க. நீத்துவும் வர்றாப்புல. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாரி கோவாவுல வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் கிடைச்சிருக்கு. அது வந்து ஆர்டர் நமக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம ஸ்ருதியும் ஹக் பண்ணி பேசுறாங்க. இங்கிட்டு ரவியும் ஹக் பண்ண எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்படியே வந்து நம்ம ஸ்ருதிக்கு வந்து பயங்கர கோவம் வருது. அதோட முடியுதுங்க. அப்புறம் வந்து நாளைக்கு ஒரு ப்ரோமோ காட்டுறாங்க. அதில நம்ம சோயினி அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வர மாரி பார்க்கலாம். ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க.